ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் கும்பராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது இந்த ஆடி மாதத்தில் பல்வேறு வகையில் அதிரடியான கிரகங்களினுடைய மாற்றம் நிகழ்பெற போகிறது. கடைசி 15 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் சந்திரனின் ராசியான கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம். அது மட்டும் இல்லாமல் கடக ராசியில் சூரியன் சில நாட்கள் புதனுடன் இணைஞ்சும் சில நாட்கள் சுக்கிரனுடன் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. புதன் பகவானினுடைய பின்னோக்கிய நகர்வும் உருவாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெறக்கூடிய வகையில் செவ்வாய் பெயர்ச்சியும் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் செவ்வாயினுடைய சேர்க்கை விலகி செவ்வாய் பெயர்ச்சி அடுத்தடுத்து நிகழக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியாகட்டும் குரு பகவானினுடைய உதயமாகட்டும் இது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த தாக்கம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவர்கள் 12 ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளை முக்காவாசி ராசிக்கும் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் தருது. அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய ராசிகளில் இருக்காங்களா, இல்லை நற்பலன்களை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசிக்காரர்களில் இருக்காங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த கிரக அமைப்பின் காரணமாக கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிரடியான கிரக மாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வை கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதார ரீதியான வீழ்ச்சி சரிவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதிகபட்சமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு உஷாராக இருக்கணும். செலவுகள் விஷயத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா முதலீடுகள், செலவுகள், வீண் விரயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்வீங்க. இதனால் பண விரயம் ஏற்படுவதோடு பண நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண நெருக்கடிகள், பண திண்டாட்டம், திடீர் திக்குமுக்காடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பணம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் கோபம், டென்ஷனாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் அதீதமான கவனத்தை செலுத்துவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு அவ்வளவா ஏற்றது கிடையாது. ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத கவனத்தோடு இருங்க. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் வயதானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 40 வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர், பிபி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. உடல் பரிசோதனை முழுவதும் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரகங்கள் ஆரோக்கியத்திலையும் சரி பணம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுகிறது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தங்களுடைய மன தைரியமும் திறமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க. அதே சமயம் இந்த காலம் தங்களினுடைய சிறப்பான முயற்சிகளால் வேலை, தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீங்க. கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளில் மன உறுதியுடன் செயல்படுவீங்க. குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயம் சுபமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. தங்களுடைய தந்தையுடன் உறவு மோசமடைய வாய்ப்பு இருக்கிறதுனால
சற்று கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்றுங்க. தந்தையை அனுசரித்து செல்லுங்க. பணியிடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதனால் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியமான ஒன்று. தங்களுடைய ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியான வழக்கோடு திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். தங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதால் உறவுகள் பலப்படுங்க. இந்த நேரத்தில் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றம் நீங்குங்க. தங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்க செய்யும். தங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். சமூகத்திலையும் குடும்பம் உங்களுடைய புகழ் கௌரவம் அதிகரிக்க செய்யலாம். சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட பாருங்க. அதே சமயம் முடிவெடுக்கக்கூடிய திறன் சற்று சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்தும் விடுவீங்க. புதிய வேலையை தொடங்க அதில் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லுங்க. தங்களுடைய வேலையில் அதிக தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் தங்களின் ஆரோக்கியம் மேம்பட்டும் காணப்படும். உங்களினுடைய பொறுப்பற்ற செயல்களால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். வாழ்க்கையில் மோதல்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு உழைத்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்றைய தினம் அப்படிங்கிறது வரவும் செலவும் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்பமும் துன்பமும் அப்படின்னு கலவையான பலன்களை கொண்டிருக்க போகிறது. சூழ்நிலைக்கு ஏற்ப சாதுரியமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்க. சவால்களை எளிதாக கடக்க நீங்கள் முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைக்க பாருங்க. நிதி மேலாண்மையில் கவனத்தை செலுத்துவது அவசியம். தங்களுடைய சேமிப்புகளை முறையாக பயன்படுத்த வேண்டியது அதைவிட முக்கியமான ஒன்று. இன்றைய காலகட்டம் தங்களுடைய காதல் வாழ்க்கை பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய காதல் துணையுடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேச பாருங்க. உங்களுடைய சூழ்நிலை குறித்து உண்மைகளை மறைக்காம தெளிவுபடுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய நிதிநிலை குறித்து வெளிப்படையாக தெரிவிக்க தங்களுடைய காதல் துணையின் தேவையற்ற ஆசைகளை தவிர்க்க முடியும். அவங்க கொண்டு வரக்கூடிய ஆடம்பர செலவுகளையும் குறைக்க முடியும். தனிநபர் சுதந்திரத்திற்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய தங்களுக்கு இன்றைய காலகட்டம் தங்களுடைய காதல் துணையின் சுதந்திரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது அவசியம். காதல் உறவுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க தங்களுடைய காதல் உறவு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மன வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதே நேரம் தங்களுடைய பொருளாதார நிலையில் உண்டாக்கக்கூடிய தாக்கம் தங்களுடைய மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரலாம். இருந்தாலும் வெளிப்படையான உரையாடல்கள் மூலமாக இந்த பிரச்சனைகளை தவிர்த்து மனநிறைவான வாழ்வுக்கு வழிவகுக்கவும் செய்யலாம். அதே மாதிரி இன்றைய தினம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கை துணையின் கடந்த காலம் குறித்து பேசாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. குறிப்பாக உங்களுடைய கடந்த கால காதல் வாழ்க்கை குறித்து எந்தவித கேள்வியும் எழுப்பாமல் இருக்கிறது நல்லது. தங்களுடைய குடும்ப உறவுகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய தங்களுடைய வாழ்க்கை துணையும் உதவி செய்வாங்க. அதே சமயம் தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக பார்க்கும்போது முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி தொடர்பான எந்த முக்கிய முடிவில் நீங்கள் காட்டக்கூடிய அலட்சியம் தங்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கலாம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம். நிதி சார்ந்த பணி செய்து வரக்கூடிய நபர்கள் அதாவது தொழில்நுட்ப ஐடி ஊழியர்கள் இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய பணியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்களுடைய பணிகளை காதலுடன் செய்ய முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு செயலையும் விரும்பி செய்ய அந்த செயலின் வழியே எதிர்பார்த்த லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவே தங்களுக்கு தாரக மந்திரமாகவே இந்த காலகட்டத்தில் அமைய பெறப்போகிறது. அதனால அதையே பின்பற்றி நடந்து கொள்ளுங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் வரவும் செலவும்
இணைஞ்சுதாங்க இருக்கும். அதனால் வரவுக்கும் செலவுக்கும் இடையில் ஒரு சமநிலையை உறுதி செய்ய முயற்சி பண்ணுங்க. செலவுகளை பட்ஜெட்டுக்குள்ளே அடக்க வேண்டியது அவசியம். தங்களுடைய சேமிப்புகளை பாதுகாக்கலாம். இதன் காரணமாக புதிய கடன்களையும் தவிர்க்கலாம். அதே மாதிரி பெரிய முதலீடுகளையும் தவிர்த்து விடுங்க. அறிமுகம் இல்லாத விஷயங்களில் பணத்தை செலவிடுவதையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடல் நிலையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஜலதோஷம் காய்ச்சல் வந்து செல்லலாம். அதே நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்களின் உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். இது தங்களுடைய செலவுகளையும் அதிகரிக்கலாம். அதனால் அவர்களின் உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. எதிர்வரும் செலவுகளை தவிர்ப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு உதவியாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் நினச்சது ஒன்றாகவும் அது நடக்கிறது வேறு ஒன்றாகவும் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருப்பது அவசியமாகிறது. அதிலும் சொத்து தொடர்பான தகராறுகள் மனக்கவலையை அதிகரிக்க செய்யலாம். பழைய பிரச்சனைகளில் இருந்து மற்ற அமைதி கிடைக்குங்க. அதே மாதிரி உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்க பாருங்கள். கை கால் வலி கண் தொடர்பான பிரச்சனைகளை பலரும் சந்திக்க நேரிடலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம்.